வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னாக்க, மீன் குழம்பு எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அப்போ மீன் எடுத்து கழுவி நம்ம வச்சுருக்கோம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி, அதாவது மீனுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து புளிக்கூடையே மசாலாலாம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ என்ன மசாலாலாம் சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் 2 டீஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம புளி கூடயே தான் மசாலா சேர்க்க போகிறோம். அடுத்து வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன மசாலா சேர்க்க போகிறேன்னா, மீன் குழம்பு மசாலா அப்படின்னு சொல்லி நம்ம கடையில் வைக்கிங்க இல்லையா, அதுதான் அதை கொஞ்சம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். மீன் குழம்பு மசாலா கொஞ்சம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு, அதாவது புளிக்கூடையே நம்ம உப்பு மசாலா இதெல்லாமே நான் வந்து புளிக்கரைசலோடையே சேர்த்துருவேன். அதனால் தேவையான அளவு வந்து உப்பு எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மீன் வறுவலுக்கு வந்து மீன் வறுவல் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள், எண்ணெய் இது வந்துட்டு போட்டு வந்து தடவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம உப்பு சேர்த்தாச்சு. அது வந்து நமக்கு மீன் வறுவல் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து அந்த மசாலாலாம் சாரட்டும், அதனால் ஒரு ஓரமாக வச்சாச்சு. இப்போ வந்து இப்போ நம்ம மசாலாவை வந்து கலக்கி ஒரு பக்கெட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன். 10 பல் சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து தேங்காய் குழம்பு வந்து தேங்காய், வெங்காயம் வெங்காயம் ஒரு 2, 3, அடுத்து வந்து தக்காளி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து வானல் நமக்கு காஞ்சிருச்சு. அடுத்து எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்க்க போகிறோம். வெந்தயத்துக்கு அப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னாக்க, கருவடகம்னு சொல்லி கடையில் விற்கும், மளிகை கடையில் இருக்கும். கருவடகம்னு சொல்லி நம்ம புளிக்குழம்புக்கு மீன் குழம்புக்கு இதெல்லாம் சேர்க்குறோம். நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம கறிவடகம் தான் சேர்க்க போகிறோம். கருவடகம் சேர்த்ததுக்கப்புறம், ஏன்னா நம்ம 1/2 டீஸ்பூன் தான் வெந்தயம் போட்டிருக்கோம். ஏன்னா கருவடகத்துலேயே நமக்கு வந்து வெந்தயம் இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அதனால நம்ம அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பச்சை மிளகாவை நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 15 பல், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி தனித்தனியாக வச்சுருக்குறோமா. இப்போ நமக்கு பச்சை மிளகா பொரிஞ்சு வரட்டும். பச்சை மிளகா பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா, பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2யுமே போட்டுக்கலாம். போட்டு நமக்கு வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்கும். அதனால் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நமக்கு வதங்கி வந்துருச்சு. அடுத்து நம்ம தக்காளியை போட்டு தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா கொஞ்சம் 2 கிண்டி விட்டோம்னாக்க, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தக்காளியும் நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காவோட வெங்காயம் கொஞ்சம் தக்காளி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோமா, அப்போ அந்த பேஸ்ட்டையும் நம்ம உள்ளார ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம இப்போ தேங்காய் அதோட அந்த வெங்காய தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் அதோட மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, புளியோடு சேர்த்து புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கோமா, அதை எடுத்து இந்த பேஸ்ட்டோட, அதாவது இந்த வெங்காயத்தோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஒரு உள்ளே விட்டு கரைச்சிட்டு அந்த மசாலாலாம் நல்லா இது பண்ணுற அளவுக்கு ஒரு கரைச்சிட்டு சேர்த்துக்க போகிறோம். நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா நமக்கு வந்து கொதிஞ்சு வரணும். அதாவது இப்படி சேர்க்கும் போதே நமக்கு வந்து எல்லா அளவும் தெரிஞ்சிடும். புளி கம்மியாக இருக்கா, இல்லை உப்பு கம்மியாக இருக்கா, மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும்போது நமக்கு அப்பயே நமக்கு தெரிஞ்சிடும். இப்படி செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளாக முடிஞ்சிடும் வேலையும் நமக்கு. மீன் குழம்பு வைக்கணுன்னாக்கா ஐயோ ரொம்ப லேட் ஆகுமோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. சீக்கிரமாக நம்ம முடிஞ்சிடும். இப்போ நம்ம இதை போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம்னாக்கா, இப்போ நம்ம அந்த மீன் குழம்பு வந்து கொஞ்சம் அதாவது சும்பி வரணும். தண்ணி வந்து கொதிஞ்சு கொஞ்சம் சும்பி வந்தால் தான் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு கெட்டி பதத்துக்கு வரணும் இல்லையா. அதனால் நல்லா நமக்கு வந்து கொதிச்சு வரட்டும். கொதிச்சு நல்லா பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம மீன் எடுத்து போடணும். மீன் போட்டோன்னே ரொம்ப ரொம்ப வந்து கொதிக்க விட்டோம்னாக்கா மீன்லாம் வந்து என்ன ஆகுனாக்கா கரைஞ்சி போயிடும். அதனால் மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி விட்டால் போதும். இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம். மூடினதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு கொதி கொதிஞ்சா, அதாவது ஒரு கொதி நல்லா கொதிஞ்சு வரும்போது நமக்கு மீன்லாம் வெந்துருச்சா அப்படின்னு நமக்கு நல்லா பார்த்தாவே தெரியும். இப்போ நம்ம வந்து கரண்டி வச்சு ஒரு கிண்டி பார்க்குவோம். அதுக்கு முன்னாடி வந்து கொதிக்கும் போது நம்ம வந்து மல்லித்தூள் போட்டுக்கலாம். அது மல்லித்தலை போட்டோம்னாக்க நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். குழம்பு கொதித்து வர நேரத்தில் மல்லித்தலை போட்டோம்னா வாசனையாக இருக்கும். பார்த்திங்கனாக்க மீன் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துருச்சு நமக்கு. அவ்வளோதாங்க, நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அதாவது என்னோடய ஸ்டைலில் நீங்கள் மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ரெடியாக பார்த்திங்கன்னா நமக்கு மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு.
நன்றி உறவுகளே. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.